அவருடைய நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ்ட் ஒரு சீசன்லேயே பார்த்தீங்கனாலே 78 84 இப்படி தான் இருக்குது 2024 25 பார்த்தீங்கன்னா. ஸோ நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ்ட் அப்படின்றதே கம்மியா இருக்கும்போது ஒரு 70-80 பால் தான் நான் ஒரு சீசனுக்கே ஃபேஸ் பண்றேன் போது அவங்களுடைய இந்த லோவர் டவுன் த ஆர்டர்ல வரக்கூடிய இந்த பிளேயர்ஸ்க்கு டாப் ஆர்டர்ல இருக்கிறவங்க கிளிக் ஆயிடுறாங்க அப்படிங்கும்போது சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் வேலை பார்க்கறது தான் இவங்களுடைய இந்த ஃபினிஷிங் 2 ஓவர் ஆர்டர் தான் இவங்களுடைய வேலையா இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2022-23 182 ஸ்ட்ரைக் ரேட்ல 163 ஸ்ட்ரைக் ரேட் அவர் ஆடிருக்காரு. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா 170 பால்ஸ் 2023 ஆடிருக்காரு. 2022ல 240 பால்ஸ் ஆடிருக்காரு. இப்படி அவரை நீங்க நம்பி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவர் ஆட விடுற மாதிரி பிளேயரா அவர் இருக்கும்போது அவர் சூப்பரா ஆடி இருந்திருக்காருன்றது அவருடைய ஸ்டாட்ஸ் சொல்லுது. இல்லனா அது எப்படின்னா ஒன்னு அவர் ஹையர் ஆர்டர்ல அனுப்பணும், இல்லனா அவங்களுடைய டாப் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் ஆனோடனே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவர் ஆடுறாருன்ற மாதிரி நம்பர் ஆஃப் பால்ஸ் கன்சியூம் அதிகமா இருக்கும்போது நீ கடைசி 2 ஓவர் 3 ஓவர்ல அடிக்கணும்ன்ற இந்த கெப்பாசிட்டிலேயே ஆர்சிபியுடைய பேட்ஸ்மேன் நல்லா விளாண்டதுக்கு அப்புறமே அவர் இறக்கி விடும்போது அவருடைய இந்த ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டியில் அவரால் பெரிய ரிசல்ட் கொடுக்க முடியல. எல்லா பாலும் அடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஹிட் ஆர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு மட்டும் இல்லை யாரா இருந்தாலுமே நடக்கும்ன்றனால இவரை போல அதுவும் பவுலிங்லையும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இவர் அப்படின்றனால இப்ப நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஒரு 13 விக்கெட் எடுத்திருக்காரு இவர். இந்த சீசன்ல மட்டுமே 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 2022ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் பி a பார்ட் டைம் ஸ்பின்னர் 2 ஓவர் போட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீரரை என்னங்க பேஸ் பிரைஸ் தாண்டி கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ட்ரா அவருக்கு போட்டு வாங்கி வச்சோங்க 8.25 கோடி ரூபா. அவர் அட்லீஸ்ட் விடாம இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். மேபி ஒரு 5 கோடி 6 கோடிக்கு இப்போ அவரை திரும்ப பைபேக் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்களா ஆர்சிபின்றது தெரியல. பட் எல்லா பிளேயரும் அவர் மேல வந்துட்டு பிட்டு கட்டுவாங்க. ஸோ அவருடைய பிரைஸ் எங்க போய் நிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கடைசியா வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும்.